பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. வீட்டில் இருந்து நம்மளே பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி போகிற மாதிரி இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கணும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூசர் ஐடி இல்லை அப்படின்னா யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா இந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போய் உங்களோட பேர், அட்ரஸ், ஸ்டேட்டு, தாலுக், உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு கொடுக்குற கேப்சாவை என்ட்ரு பண்ணிட்டீங்க, சைன்அப் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி மூலமாக கன்ஃபர்மேஷன் ஆகி லாகின் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆனதும் கேப்சாவை என்ட்ரு பண்ணி லாகின் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ்குள்ளே ஓப்பன் ஆகும். இதில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு சர்வீஸ் வைஸ் போயிட்டு சர்ச்சில் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இதில் இஷ்யூவன்ஸ் ஆஃப் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு இருக்குல்ல, இதை ஃபஸ்ட் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஸோ இதில் அப்ளிகண்ட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட மொபைல் நம்பர், இஎம்ஐஸ் ஐடி இருந்துச்சுன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா ப்ரொவைட் பண்ண தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் டீட்டெயில்ஸ், நீங்கள் எங்கே படிச்சிங்க, எந்த வருஷம் படிச்சிங்க, எந்த அகாடமிக் இயர், எந்த கிளாஸஸ், என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற நீங்கள் ஸ்கூலில் படித்த எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கூல் டிசியை அதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சிங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் பிளாக், ஸ்கூல் டைப், ஃபுல்லி கவர்மெண்டடா, பார்ஷியல் கவர்மெண்ட் எய்டடா, அதெல்லாம் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் கொடுத்தோடனே கவர்மெண்ட் ஸ்கூல் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒன்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் டிசி கேட்குது இல்லையா, ஸோ அந்த டிசியை வந்து நம்ம அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிடணும். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஷுர் யூ வாண்ட் டு சப்மிட் த ஃபார்ம், எஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஐ அக்ரீன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மேக் பேமெண்ட் போய்க்கோங்க. அதில் எவ்வளோ ருபீஸ் காட்டுதோ அந்த ருபீஸை பே பண்ணணும். உனக்கு 60 ருபீஸ் காட்டுது. ஸோ நான் கியூஆரே ப்ரிஃபர் பண்ணுறேன். யூபிஐ, கியூஆர் இதில் எது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ ப்ரிஃபர் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் பேமெண்ட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ரிசிப்ட் ஆகும். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நேம் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்பரை போட்டு நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன கண்டிஷனில் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத இந்த அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு குயிக்காக வேணும் அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அப்ரூவ் கொடுப்பாங்க. ஒன்ஸ் அவங்க அப்ரூவ் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ சர்டிஃபிகேட் ஜென்ரேட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போய் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.